ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டாடா கேபிட்டல் ஐபிஓ. இந்த ஐபிஓவோட இஷ்யூ சைஸ் என்னன்னா 15,511.87 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோன்னா 6,846 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் வந்துட்டு என்னன்னா 8,665 கோடி. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு என்னன்னா 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூனா புதுசாக உருவாக்கப்படுறது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு என்னன்னா அவங்க ஷேர்ஸ்லேருந்து எக்ஸிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மீனிங்கு. இந்த ஐபிஓவோட முக்கியமான நாட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஐபிஓ டேட் நம்ம அப்ளை பண்ணுறது வந்துட்டு என்னென்னா October 6. க்ளோசிங் டேட் வந்துட்டு என்னென்னா 8th October கொடுத்துருக்குறாங்க. அலாட்மெண்ட் வந்துட்டு 9th October. லிஸ்டிங் வந்துட்டு என்னென்னா 13th October. டாடா கேபிட்டல் வந்துட்டு என்னென்னா என்பிஎஃப்சிக்கு கீழே வரும். என்பிஎஃப்சியில் வந்துட்டு என்னென்னா நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட் பார்க்கையில் வந்துட்டு என்னென்னா ரேங்கிங் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்துட்டு என்னென்னா ஃபேமஸானதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே வெல் நோன் ஆனது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா ஹெச்டிபி ஃபினான்ஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் தான் டாடா கேபிட்டல். அதாவது என்னன்னா டாடா கேபிட்டல் வந்துட்டு என்னன்னா 3rd பிளேஸு. அதர்ஸ் வந்துட்டு என்னன்னா முத்தூட் ஃபினான்ஸு, எல்என்டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. நான் வந்துட்டு என்னன்னா இங்கே டாடா கேபிட்டல் வந்துட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த சார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டாடா கேபிட்டலோட சர்வீசஸ் பார்க்கலாம். இவங்க வந்துட்டு என்னன்னா ரீட்டைல் ஃபினான்ஸில் வந்துட்டு 63.3% வந்துட்டு என்னன்னா லோன் வந்துட்டு கொடுக்குறாங்க. எஸ்எம்இ ஃபினான்ஸில் வந்துட்டு என்னன்னா 26.2% வந்துட்டு என்னன்னா கொடுக்குறாங்க. கார்பரேட் ஃபினான்ஸ் வந்துட்டு என்னன்னா 12.5% கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா இந்த 3 வெர்டிக்கலாக வந்துட்டு என்னன்னா டாடா கேபிட்டலோட பிஸ்னஸ் வந்துட்டு என்னன்ட்டா பகிரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க மோர் தென் இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட 25 விதமான லோன் அவங்க தராங்க. ஹோம் லோன், பர்சனல் லோன், 2 வீலர் லோன், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லோன், இந்த மாதிரி வந்துட்டு என்னன்னா கிட்டத்தட்ட 25 சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துடலாம். 2023, 24, 2025ன்னு 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்குது. இதில் வந்துட்டு என்னன்னா ரெவென்யூ 10,173 கோடி, 13,292 கோடி, 21,897 கோடின்னு ரெவென்யூ வந்துட்டு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருந்திருக்கு. அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் வந்துட்டு என்னன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,321 கோடி, 2,492 கோடி, 2,594 கோடின்னு வந்துட்டு என்னன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருந்து. இன்னும் 3வது ரோவில் கொடுத்துருக்கிறது என்னன்னா அவங்களோட டோட்டல் அசெட். அதே சமயத்தில் இந்த கம்பெனியில் வந்துட்டு என்னன்னா கடன் அதிகமாக இருக்குது. இதில் வந்துட்டு என்னன்னா கடன் அதிகமாக இருக்குங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான என்பிஎஃப்சி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்ட்டா கடன் வாங்கி அதை லெண்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்துருக்கிற லோன் திரும்ப வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது என்பிஏவாக மாறும்போது தான் வந்துட்டு என்னன்னா இஷ்யூ ஆகும். அப்படிங்கிறப்ப இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்னன்னா என்பிஏ வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஐபிஓக்கு வந்துட்டு என்னன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 310லேருந்து 326 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் வந்துட்டு என்னன்னா 46. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா 14,260 rupees. நம்ம வந்துட்டு என்னன்ட்டா 326 ஹையர் ப்ரைஸில் வந்துட்டு என்னன்னா காட் பண்ணோம்னா ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு 14,996 ரூபா தேவைப்படும். ரீட்டைலர்ஸ் வந்துட்டு என்னன்னா அதிகபட்சமாக 13 லாட் வரை வந்துட்டு என்னன்னா அப்ளை பண்ணிக்கிடலாம். நமக்கு ஒருவேளை ஐபிஓ கிடைக்கலன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிறது வந்துட்டு என்னன்னா 10th October. கிடச்சிருச்சுன்னா ஷேர்ஸ் வந்துட்டு டிமேட்டுக்கு கிரெடிட் ஆகிறதும் 10th October கொடுத்துருக்குறாங்க. நான் கண்டிப்பாக இந்த ஐபிஓ வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ரீசன் என்னென்னா மார்க்கெட் லீடரில் வந்துட்டு என்னென்னா 3rd பிளேஸில் இருக்காங்க. அது போக வந்துட்டு என்னென்னா இந்தியா முழுக்க வந்துட்டு என்னென்னா ஒரு வெல் நோன் கம்பெனி. அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னன்ட்டா இந்தியா முழுக்க பிஸ்னஸ் இருக்குது. அது வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுக்கு வந்துட்டு முக்கியமான ரீசன். அது போக நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நீங்கள் ஒருவேளை இதை ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஓனாக அனலைஸ் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மக்களே.